இதுவரைக்கும் தெரியாத தமிழுக்குரிய சிரிப்பை இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு. அதுவும் எப்படி? வீட்டில் நம்ம செல்ல பிராணிகள் வளர்ப்போம், நாய் வளர்க்குறோம். அதை காலையிலையும் சாயங்காலையும் கையில் சங்கிலியை பிடிச்சிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நாய் கூட வளர்க்க முடியாது. ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க. அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு அவங்க மேலே? யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, உங்களுக்குன்னு எந்த மருத்துவ வசதி கொடுக்கப்பட மாட்டாது. இதுக்கு எதுக்கு அவங்கள வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? மரண தண்டனையை விட கொடுமையானதுங்க இது. மனித உரிமை ஆணையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனித உரிமை ஆணையம் எதுக்கு வர்றீங்க? செந்தில் பாலாஜியை கைது பண்ணா வர்றீங்க. அது மனித உரிமை ஆணையமா இல்ல திமுகவுடைய உரிமை ஆணையமா? அந்த கண்ணதாசன் ஒருத்தர் வந்தாருங்க, அவர் அதுக்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ண உடனே வந்தாரு, அதுக்கப்புறமா பொன்முடிக்காக வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் எதுக்குமே வரல. இதுக்கு பேர் என்னன்னு கொஞ்சம் அந்த மனித உரிமை ஆணையம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்க தண்டனை என்பது திருந்துவதற்கு கொடுக்குது. 30 ஆண்டுகளுக்கு மேல அவங்க சிறையில் அவங்க வாழ்க்கையை கடந்துட்டாங்க. அவங்கள திரும்ப கொண்டு வந்து அந்த முகாமில் அடைச்சு சித்திரவதை பண்ணி, இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது 3வது இடம். நாங்கள் திருச்சியில் வந்து இந்த சித்திரவதை முகாமை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி போராடுறது. தமிழர்களை வந்து தொடர்ச்சியா இந்த திராவிட அரசு வஞ்சித்து வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க, 6 தமிழர் விடுதலை பத்தி தெளிவா பேசியிருக்கீங்க. பேசிட்டு மறுபடியும் அவங்கள வஞ்சிச்சீங்க. அவங்க உச்ச நீதிமன்றம் போய் தீர்ப்பு பெற்று அவங்க வந்துட்டாங்க. மறுபடியும் நீங்க வந்து இங்க அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்கன்னா ஒரு அடிப்படை மருத்துவ வசதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு மந்திரிய இலாக்கா இல்லாத மந்திரியை வச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்துல அவருக்கு மருத்துவ சிகிச்சை காவேரி மருத்துவமனையில் வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்க ஈழ சொந்தம்? உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, அவங்கள வெளியில தீர்ப்பு கொடுத்து வெளியில அனுப்பிருச்சு. அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்க ஆள் என்ற நினைப்பு தானே உங்களுக்கு? அவங்களுக்காக குரல் கொடுக்க சொந்தங்கள் இத்தனை பேர் இருக்கும். இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை கூடத்தை மூடாம நாங்க ஒருபோது ஓய மாட்டோம். அமைதிப்படைன்னு பேர் வச்சுக்குவாங்க, ஆனா இல்லாத அட்டுழியா அதான் பண்ண, அதுக்கு பேர் அமைதிப்படை. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன், தமிழில் காரண பெயர்கள் அதிகம் சொல்லி எப்படி பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அட்டுழியம் பண்றதுக்கு பேர் அமைதிப்படை, சித்திரவதை பண்றதுக்கு பேர் சிறப்பு முகாமா. இந்த கொடுமையெல்லாம் கேட்கணுன்றது தலையெழுத்து நமக்கு. ஏன் மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்க? யாரோ ஒருவர் இல்ல, அவங்க நம்மளுடைய ஈழ சொந்தங்கள் தமிழர்களை வஞ்சிப்பதற்காகவே இதை நமக்கு உதாரணமா காட்டுறாங்க. நாங்க எத்தனை முறை ஆட்சிக்கு வருவோம், வாக்குறுதி கொடுப்போம், திருப்பி வருவோம், ஆனா சொன்னதை ஒரு நாள் செய்ய மாட்டோம், ஆனா சொல்லாததை உங்களுக்கு சித்திரவதை செய்வோம்னு அவங்களை காட்டுறாங்க. அவங்களுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கும் நடக்கும். நமக்கும் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க, நம்மளையும் வஞ்சிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி தயவு செய்து தமிழ் சொந்தங்கள் கடந்து போக வேண்டாம். நம் உறவுகள், நம் ரத்த சொந்தங்கள், நம் தொப்புள் கொடி உறவுகள். என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் மொத்த தமிழர்களுக்கு விடுதலை. இந்த சிறப்பு முகாம் என்ற இந்த சித்திரவதை கூடத்தை இழுத்து மூடல அப்படின்னா நம்ம இத்தனை பேர் ஒன்னா நின்று என்ன பிரயோஜனம்? அங்க உள்ள இருக்கிற நம்ம அண்ணன்க 4 பேரும் அவ்வளவு துன்பப்பட்டு இருக்காங்க. அண்ணன் சாந்தனுக்கு மருத்துவ உதவி கிடைக்கல. அண்ணன் ராபர்ட் பயாஸ் இன்னைக்கு அவங்களுடைய உண்ணா நோன்பு ஆரம்பிச்சு 3 நாட்கள் ஆயிடுச்சு. அண்ணன் முருகன் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. சாப்பிடாம இருந்து கொஞ்சம் மணாலும் செத்து போங்கன்னு சொல்வீங்களா? இதுக்கு மரண தண்டனை மேல அப்புறம் உங்களை நீங்க மார்தட்டி மரண தண்டனை வந்து யாருக்கு கொடுக்கறதுல பெருமை பேசி பீத்திக்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த பீத்துமானம்? அவங்கள உங்களுக்கு உயிரா தெரியலையா? உங்க அமைச்சர் ஊழல் செஞ்சு உள்ள இருக்க அமைச்சருக்கு மனித உரிமை ஆணையம் வருது. கேட்டா ராஜீவ் காந்தி கொலையில சம்பந்தப்பட்டவங்களா? உங்க கட்சிக்காரங்க ராஜீவ் காந்தி கொலை இத்தனை வருஷம் பேசிக்கிறீங்களே, காங்கிரஸ் கட்சியில உங்க தலைவர் வரும்போது நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னு அதை ஒழுங்கா விசாரிச்சிருந்திருந்தா உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா சோனியா காந்தி எப்ப வரும்போது கை கோர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் வந்து நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒருவர் தான் அந்த அம்மா வரல. அதை ஏன் உங்களால ஒழுங்கா விசாரிக்க முடிஞ்சா? விசாரிக்க வேண்டியவங்களை விசாரிக்கல. குற்றம் சாட்டப்பட்டவங்களை 30 வருஷத்துக்கு மேல வச்சு நீ உள்ளேயே வச்சு சாதிச்சிருக்கீங்க, விடக்கூடாதுன்னு. உங்களுக்கு வந்து தமிழர்கள் மேல இருக்கக்கூடிய வன்மம் தான் இதுக்கு முக்கிய காரணம். இதுக்கு இந்திய கட்சிகளும் துணை போகுது, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் துணை போகிறது. நாமெல்லாம் ஒன்னா நின்று இங்க சாதிக்கலன்னா எங்க போய் சாதிக்க போறோம்? நாம பேசலன்னா நம்ம அண்ணன்களுக்காக யார் பேசுவா? எது எப்படி இருந்தாலும் சரி, நாங்க வந்து ஓய மாட்டோம். நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்து வச்ச அடியில இருந்து பின் வாங்குறதா
சரித்திரமே இல்லை. நீங்க என்ஐஏவை வச்சு சோதனை போடுங்க, எந்த ஐஏ வச்சு சோதனை வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. மடியில கனம் இருக்கிறவனுக்கு தான் வழியில பயம் இருக்கும். எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க சோதனை பண்ணா எங்க அண்ணன் தம்பி வீடுகள்ல இருந்து 2 புஸ்தகம் கிடைக்கும். நீங்க படிச்சு முடிஞ்சா நீங்களே எங்க கூட்டத்தில் வேணா வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வேற வழி கிடையாது. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச மோடி ஐயா யோசிச்சிருக்க விஷயம், இந்த புஸ்தகங்களை படிச்சு உங்க ஆளுகள் எங்க ஆளுகளா மாறிடுவாங்க, வேற வாய்ப்பு கிடையாது. அதனால சித்திரவதை கூடங்களை வந்து தயவு செய்து இந்த மக்கள் வந்து சிந்திக்கணும். ஒரு நாய காலையில சாயங்காலம் வாக்கிங் கூட்டு போறாங்க, அந்த அளவுக்கு கூட உள்ள அவங்களுக்கு உடற்பயிற்சி கிடையாது, எதுக்குமே நடைப்பயிற்சி கூட கிடையாது. எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? அவங்கள அணுவா, அதாவது மரணம் கூட ஒரு நொடியில வந்துடக்கூடாது, அணுவா கொள்ளணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சித்திரவதை கூடமான சிறப்பு முகாமை இழுத்து மூடாம நாம் தமிழர் கட்சி ஒருபோது ஓயாது என்பதை ஓங்கி உரக்க கூறிக்கொள்கிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.